தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐடெக் தமிழா. நான் உங்கள் ஜிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரிக் ரொம்பவும் ஒர்க் அவுட் ஆகும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம கம்யூனிகேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆப்னு சொன்னால் அது வாட்ஸ்அப்புன்னு சொல்லலாம். ஸோ வாட்ஸ்அப்பு இல்லாமல் பார்த்திங்கன்னா டெலகிராமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஆப்புகளில் பார்த்திங்கனாக்கா நம்ம சீக்ரெட்டாக ஒரு மீடியா ஃபைலில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னாக்கா வித் பாஸ்வேர்டோடு பார்த்திங்கனாக்கா நம்ம அனுப்ப முடியும். ஸோ அது எப்படின்னு ஒரு சிலருக்கு நல்லா தெரியும், தெரியாமையும் பலர் இருப்பீங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, நம்ம காலங்காலமாக கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கிற வேர்ல்டு வைடாக இருக்கிற ஒரு ஆப்ஷன் அப்படின்னாக்கா இமெயில்னு சொல்லலாம். ஸோ அந்த இமெயில் அனுப்பும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம வித் பாஸ்வேர்டோட, சொல்லப்போனால் இது பாஸ்வேர்டோட ஒரு படி மேலேனே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி ஆப்ஷனோட பார்த்திங்கனாக்கா நம்ம எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா நியூ வியூவர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லை நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ கீழே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்குள்ளே போயிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நியூ அப்டேட்ஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா புதுசாக ஏதாவது ஒரு ஆப் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா கம்பல்சரி எதுவுமே கிடையாதுங்க நண்பர்களே. நீங்கள் காலங்காலமாக வழக்கமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜிமெயில் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலிமா தான் நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜிமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட மெயிலை லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கம்போஸ் மெயில் கொடுத்துக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டூவில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாருக்கு மெயில் அனுப்புகிறீங்களோ அந்த மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. நான் நம்மளுடைய சேனல் மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஹலோ ஐடெக் தமிழா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கம்போஸ் இமெயில், இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹவாரியூன்னு சொல்லிவிட்டு நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ஷன் சொல்லிவிட்டு 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா தேர்டாக ஒரு ஆப்ஷன் வரும், கான்ஃபிடென்ஷியல் மோடுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது என்ன யூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 யூஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நான் பாஸ்கோடு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆகணும், நீங்கள் அனுப்பக்கூடிய மெயில் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிக்ட் ஆகணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னாக்கா நான் டெலகிராமில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸில் ஒன்றா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த ட்ரிக்ஸையை பார்த்தீங்கன்னாக்கா ஜிமெயிலில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த செட் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எக்ஸ்பிரஸ் இன் 1 டே, எக்ஸ்பயர்ஸ் இன் 1 வீக், எக்ஸ்பயர்ஸ் இன் 1 மந்த், 3 மந்த், 5 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அதாவது ஆப்னண்ட் நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க அந்த மெயிலை ரீடு பண்ண பிறகு எவ்வளோ நேரத்தில் டெலீட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆப்ஷனு. ஸோ அதை நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெக்வயர் பாஸ்கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டுன்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்எம்எஸ் பாஸ்கோடுன்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துங்க. இந்த மாதிரி மெயில் உங்களுக்கு ஆப்ஷனோட வியூ கண்டென்ட் எக்ஸ்பயர்ஸ் இன் ஜூலை, அந்த மாதிரி நீங்கள் என்ன டேட்டில் கொடுக்குறீங்களோ 1 வீக்கில் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த டேட் வியூ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக நீங்கள் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஆப்பனண்ட்டினுடைய மொபைல் நம்பரும் கொடுக்கலாம், அதுவும் ஒரு செக்யூரிட்டி ஆப்ஷன் தான். ஸோ அதுக்கு மேலே ஒரு படி மேலே உங்களுக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னாக்கா உங்களுடைய மொபைல் நம்பர் ஜஸ்ட்டு நீங்கள் இதில் டைப் பண்ணணும்.
ஸோ நான் என்னோடய மொபைல் நான் இதில் டைப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு +91 அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இந்த மெயிலை சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிங்கன்னா இப்போ சென்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆப்பனண்ட்டினுடைய மெயில் ஐடி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெயில் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் சென்ட் பாஸ்கோடுன்னு சொல்லி கேட்குது. ஸோ இதை நான் இதை நான் வந்து ஓப்பன் பண்ணணுன்னா இந்த சென்ட் பாஸ்கோடுன்னு கொடுத்தனா தான் என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்துட்டு பாஸ்கோடு வரும். இதில் வந்து அவங்களோட மொபைல் நம்பரும் கொடுக்கலாம். பட் அவங்களோட மொபைல் வந்து வேறு யாராவது ஒரு கையில் இருக்குது அப்படின்னாக்கா ஈஸியாக அவங்களாலையும் இந்த மெயிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக அக்சஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய இது மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து சென்ட் பாஸ்கோடு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் வந்துட்டு ஓடிபி வரும். ஸோ அந்த டைமில் ஆப்பனண்ட் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி என்ன ஓடிபி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த டைமில் உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு அந்த ஓடிபி சொன்னீங்க அப்படின்னாக்கா அவங்க ஜஸ்ட் அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நான் இப்போ ட்ரை பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ சென்ட் பாஸ்கோடுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாஸ்கோடு வந்து அந்த மொபைல் நம்பர் நான் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தனோ என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து ரீச் ஆயிரும். நார்மல் மெசேஜில் வரும். ஸோ வந்துருச்சு அந்த பாஸ்கோடு 121902. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. 121902. ஸோ கொடுத்துட்டேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் வியூ ஆகுது. ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நண்பர்களே நீங்கள் உங்களுடைய செக்யூரிட்டியான ஒரு மெசேஜை வந்து நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு மெயில் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை நண்பர்களே, நியூ வியூவர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்லேயே வரும். அது இல்லாமல் நீங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரீச் ஆகிரும். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.